இந்த அஞ்சலி இத்தனை வருஷமா செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து தண்டனை அனுபவிக்க போறா. அதாவது முன்னாடியே ஜெயிலுக்கு போயிருந்தா, அவ திருந்தி வெளியே வந்து கடைசியில் வந்து போயினா கார்த்திக் கூட ஒன்று சேர்ந்து இருந்திருப்பா. ஆனால் இப்போ மட்டும் என்ன வேணும், ஒன்று சேராமல் வந்து போயினா தனியாவா இருக்காளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் வந்து போயினா இருந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம இலக்கியா வந்து போயினா இந்த அஞ்சலியை இனிமே சும்மா விட போகிறது கிடையாது. அவள் அதாவது சின்ன வயசுலேருந்தே இலக்கியாவோட குடும்பத்தை வந்து போயினா இந்த அஞ்சலி கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தா. இப்போ அடுத்ததாக வந்து போயினா கார்த்திக்கோட குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்படுத்துறது எல்லாமே ஓகே தான். ஆனால் கார்த்திக்கோட அந்த பிஞ்சு மனசை இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த அஞ்சலியை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா யாராலையுமே இவளை காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு இந்த அஞ்சலியை பற்றின உண்மைகளை தெரிய வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஜெயிலில் போயிட்டு அந்த ஒரு கம்பியா எத்தனை கம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி எண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா போறான். ஏன்னா நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஓப்பனாக சேலஞ்ச் வந்து பண்ணியிருந்தா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சும்மா இருப்பாங்களா? இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக அஞ்சலி ஜெயிலுக்கு செத்து போனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.